Hi guys, welcome back to a new video. இன்னைக்கு மேட்ச் டே சிஎஸ்கே vs ஜிசி அட் சேப்பாக் நடக்க போகிறது நம்மளோட ரெண்டாவது ஹோம் மேட்ச் ஆஃப் த சீசன். அண்ட் இந்த சீசனில் சிஎஸ்கேயோட ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச்னு சொல்லலாம். இந்த மேட்சை வின் பண்ணோம்னா சிஎஸ்கே கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் மொமெண்டம் கிடைக்கும். இதை வச்சு நம்ம கேரி ஆன் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சிஎஸ்கே டீம் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இந்த மேட்ச்சில் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சோட வந்தாங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபிளமிங் ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். எஸ், அவர் மேலே இருக்கிற கிரிட்டிசிசமாக அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸ் பற்றியுமே கண்டிப்பாக பேசலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம லைக் தேடிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேற்றுக்கு மேட்ச் பற்றி பார்த்துடலாமா. ஆர்சிபி அண்ட் ஆர்ஆர் ப்ளே பண்ணியிருந்தாங்க குவஹாத்தியில். எப்போ பாரு குவஹாத்தியில் மழை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நேற்றுக்கு மேட்ச்லையுமே ஒரு டிலே ஸ்டார்ட் தான் இருந்துச்சு. 8:40 தான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆர்சிபியோட முதல் 2 மேட்சை மிஸ் அவுட் பண்ண ஜாஸ் ஹேசல்வுட் ஃபைனல் இந்த தேர்ட் மேட்ச்சுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. போன மேட்ச்ல சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்லேயே வந்து ரன் அப்லாம் மார்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் ப்ளே பண்ணல. இந்த மேட்ச்ல வந்து ஜேக்கப் டஃபி ரீப்ளேஸ் பண்ணி ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆர்சிபி அட் பாயிண்ட் 94 for 6 இருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு 150 சுருண்டுருவாங்கன்னு நினைச்சா அங்கேருந்து they took it on 200 கிராஸ் பண்ணாங்க. ஆர்சிபிக்கு தொடர்ந்து விக்கெட்ஸ் போயிட்டே இருந்ததுனால நம்பர் 9ல வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வந்தாங்க. அவரும் டீசெண்டாக பேட் பண்ணியிருந்தாரு. ஓகே, அப்படியே ஆர்ஆர் பக்கம் வந்தோன்னா ஆர்ஆருக்கு இன்னைக்கு ஸ்டார்னா அந்த வைபவ் சூரியவன்ஷி தான். ஈவன் த்ரூ ஜுரேலுமே செமையான கான்ட்ரிபியூஷன், அவரும் ஒரு குரூஷியலான நாக் ப்ளே பண்ணியிருந்தாரு. பட் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் த இன்னிங்ஸ் கொடுத்தது வைபவ் சூரியவன்ஷி தான். 78 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இன் ஜஸ்ட் 26 பால்ஸ். எல்லா மேட்ச்லையும் ஒரு less than 30 பால்ஸ் ப்ளே பண்ணுறாரு. ஆனால் எல்லா டேமேஜையும் பண்ணிட்டு போயிடுறாரு. பிசிசிஐ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. கண்டிப்பாக இந்தியா விளையாட போகிற நெக்ஸ்ட் ஹோம் T20 சீரீஸில் வைபவ் சூரியவன்ஷியோட நேம் இருந்தே ஆகணும். ஏன்னா இவர் இப்படி ப்ளே பண்ணிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்தியா டெபியூ சூன்னு தான் தோணுது. அதுவும் டீமோட பெஸ்ட் பாலர்ஸாக தேடி கண்டுபிடிச்சு அடிக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் எம்ஏக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண மேட்ச்ல பும்ராக்கு அகேன்ஸ்டாக ஒரு 6ஓட தொடங்கியிருப்பாரு. பும்ராக்கு அகேன்ஸ்டாக வேற லெவலில் ப்ளே பண்ணாரு. இன்னைக்கு ஹேசல்வுட்க்கு அகேன்ஸ்டாக ஒரே ஒரு 18 ரன்லாம் ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் சில ஃபேன்ஸ்லாம் சொல்லி கேட்டிருக்கேன், ஒரு யங்ஸ்டரோட ட்ரூ பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட செகண்ட் சீசனை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீசனில் பெருசாக அந்த பிளேயர்ஸை பற்றி ஐடியா இருக்காது. ஸோ கண்டிப்பாக பவுலர்ஸுமே ப்ரிப்பேர்டாக வர மாட்டாங்க. பட் செகண்ட் சீசன் அப்படி கிடையாது. எல்லா பவுலர்ஸுமே உங்களை பற்றி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு பிளானோட வருவாங்க. பட் சூரியவன்ஷி அண்ட் ஈவன் மாத்திரை கூட சொன்னால் டெக்னிக்கலாக மாத்திரைக்கு இது செகண்ட் சீசன் சொல்ல முடியாது. ஏன்னா மாத்திரை லாஸ்ட் சீசனில் வந்து ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசனாக இருக்கிறப்போ இந்த சீசன் இப்போ நல்ல தொடக்கம். அவர் வந்து பிபிகேஸ் மேட்ச்சில் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். கண்டிப்பாக மாத்திரை கிட்ட இருந்து நிறைய சூப்பரான ஸ்டார்ட்ஸ் அண்ட் 50+ ஸ்கோர்ஸ்லாம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மேட்ச்சில் எப்படி ப்ளே பண்ணுறாருன்னு பார்ப்போம். எல்எஸ்ஜி இப்போ ஒரு நியூ ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வனிந்தா சரங்கா வர போகிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லேயே இருந்தாங்க. ஃபைனலி அவர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு போல. ஸோ இந்த சீசனில் வனிந்தா சரங்கா ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அசரங்காக்கு பதிலாக சவுத் ஆஃப்ரிக்கன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஜார்ஜ் லிண்டேவை ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரிக்பஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா லியாம் டாசன், முஜிபுர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரியுமே ஆப்ஷன்ஸ்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பட் ஃபைனலி இப்போ ஜார்ஜ் லிண்டியோட லேண்ட் ஆகியிருக்காங்க. இவர் ஆல்ரவுண்டர் தான். ஸோ கண்டிப்பாக ஐ கேன் பேட் வெரி வெல். இந்த சீசனோட ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஸ்பர்ஸோட வந்த கேகர் இப்போ இந்த சீசனில் பேடாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக்வே செகண்ட் ஹையஸ்ட் ஸ்பர்ஸோட வந்த சிஎஸ்கேக்குமே அதே நிலைமை தான். அண்ட் இப்போ இந்த 2 டீம் சிஎஸ்கே அண்ட் கேகர் April 14 இன்னைக்கு மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க சேப்பாக்ல. அண்ட் இந்த மேட்ச்சுக்கு மதிஷா பத்திரனா இஸ் கமிங் பேக்னு இப்போ மதிஷா பத்திரனாவோட மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நமக்குனே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ நாட்கள் இன்ஜுரியில் இருந்தார். கரெக்டாக இந்த மேட்ச்சுக்கு ரெக்கவர் ஆகி இப்போ ப்ளே பண்ண போகிறாரு. பட் எஸ், ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வந்து சேப்பாக்கில் ஃபைனலி ரொம்ப நாட்கள் கழிச்சு பார்க்க போகிறாங்க மக்கள். பட் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் ஷேடில் வர போகிறாரு. கேகேரோட ஜெர்சியில் அவர் பார்க்கறது கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸுக்கு வருத்தமாக தான் இருக்கும். அண்ட் கோயின்சிடன்ஸாக என்னன்னு தெரியல, கரெக்டாக தோனியுமே இந்த சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்சுக்கு தான் ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸோ இப்போ ரெட் ஸ்போர்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் எவ்ரிதிங் கோஸ் ஆல் ரைட் கண்டிப்பாக தோனி இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுவாராம். அண்ட் தோனி வந்து ஆல்ரெடி ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து அண்டர்கவுன் பண்ணியிருக்காரு. இன்னொரு 1 or 2 days டைமில் இஸ் கோயிங் டு அண்டர்கோ அனதர் ஃபிட்னஸ் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச் செலக்ஷனுக்கு இஸ் கோயிங் டு பி அவைலபிள். ஸோ தோனியை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறப்போ ரோஹித் ஜுக்லன் ரெட் ஸ்போர்ட்ஸோட ஜேர்னலிஸ்ட் வந்து இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஸோ SRH சிஎஸ்கே மேட்ச் April 18 அன்னைக்கு நடக்க போகிறது பார்த்தீங்களா, அந்த மேட்ச்சுக்கு தான் தோனி வந்து லைக்லி ரிட்டர்னாக இருக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கேகேஆர் மேட்ச்சுக்குமே தோனி இஸ் நாட் கோயிங் டு பி அவைலபிள் அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு. இது வந்து நம்பலாமா நம்ப வேண்டாமான்னு தெரியல. பட் இப்போதைக்கு நிலவரம் இப்படி தான் இருக்குது. பட் குட் திங் இஸ் பிரேவ்ஸ் இன்னைக்கு நடக்க போகிற சிஎஸ்கே ஜிசி மேட்ச்சில் 100% ப்ளே பண்ண போகிறது. அவரே வந்து ஈவெண்ட்லையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க சிஎஸ்கே. அந்த ஈவெண்ட்டில் அவர் பேசுகிறப்போ வந்து April 11 அன்னைக்கு கண்டிப்பாக நான் ப்ளே பண்ணுவேன்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ லெட்ஸ் இன்னைக்கு யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். மோஸ்ட்லி கார்த்திக் சர்மாவாக தான் இருக்கணும். பிளேயிங்ல பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். மோஸ்ட்லி பிரேவ்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் கார்த்திக் சர்மா இதுதான் ஒன்லி சேஞ்சாக இருக்கணும். அகில் ஹசனை எப்படியாவது கொண்டு வரதுக்கு யோசிப்பாங்க. அவர் எப்படி 11ல் இன்க்ளூட் பண்ணலாம், யாருக்கு பதிலாக கொண்டு வரலாம்னு பார்ப்பாங்க. பட் ஆல்ரெடி ஜேமி அவுட், நூர் அஹமத், மேட் ஹென்ரி அண்ட் டெவால் பிரேவ்ஸ் இருக்கிறப்போ எப்படி அதை கொண்டு வர முடியும்னு தெரியல. மேட் ஹென்ரி கண்டிப்பாக ட்ராப் பண்ண முடியாது. நூர் அஹமதுக்கு பதிலாக மேபி யோசிப்பாங்க. நூர் அஹமத் அஃப்கோர்ஸ் அவரோட ஃபார்மில் ஒரு ஸ்லைட் டிப் இருக்குது.
அகிலசனை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் மாதிரியுமே இருக்கும். பட் 100 அகமதுமே அவ்வளோ ஈஸியாக ட்ராப் பண்ணிட மாட்டாங்க. லாஸ்ட் சீசன் சிஎஸ்கேயோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார். இப்போ இந்த 3 மேட்சஸ் வச்சு டிசைட் பண்ணிட மாட்டாங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 or 2 கேம்ஸ் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் ட்ராப் பண்ணலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமான்றதை பற்றி யோசிப்பாங்க. இப்போதைக்கு 100 அகமது கண்டிப்பாக 11ல் இருப்பார். தோனி இல்லாமல் ஃபிளமிங் எதுவுமே அச்சீவ் பண்ணது கிடையாதுன்னு ஃபிளமிங் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி இப்போ ஃபிளமிங் ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஃப் த ஃபீல்ட் கோச்சிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆன் த ஃபீல்ட் நீங்கள் வின் பண்ணணும்னா, டைட்டில்ஸ்லாம் வின் பண்ணணும்னா கண்டிப்பாக பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மேட்டர்ஸ். நான் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ் ஆஃப் ஆல் டைமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் அ கோச்சாக வந்து ஐம் இன்க்ரெடிபிளி லக்கி டு டூ தட் அப்படின்ற மாதிரி ஃபிளமிங் சொல்லியிருக்காரு. ஸோ தோனியோட ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லியிருக்காரு. நான் வந்து கிரேட்டஸ்ட் கேப்டனோட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு. இஸ் ஃபுல்லி அவேர் ஆஃப் ஆல் த கிரிட்டிசிசம் அண்ட் ட்ரால்ஸ் நினைக்கிறேன். நம்ம சொல்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. பட் எல்லாமே பார்க்க தெரிஞ்ச இவருக்கு செயல் எதுவுமே செய்ய தெரியல. பிகாஸ் ரீசெண்டாக எம்எல்சியோட சைனிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவர்சீஸ் சைனிங்ஸ்லாம் மகா மட்டமாக இருந்துச்சு. ரைலி ரூசோ, வியான் முல்டர், ஹார்டஸ் வில்லியன் மாதிரி பிளேயர்ஸ்லாம் சைன் பண்ணியிருந்தாங்க. வென் யூ டோன்ட் டூ வெல் கண்டிப்பாக கிரிட்டிசிசம் இஸ் ஃபேர். அண்ட் த்ரூ த இயர் நான் வேறு 2 காம்படிஷன்லையுமே வந்து கோச்சாக இருக்கேன். SA20 அண்ட் எம்எல்சி. எக்கச்சக்கமான பிளேஸை ஸ்டடி பண்ணி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எந்த டேரக்ஷன் இப்போ கேம் போயிட்டு இருக்குன்னு. அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய T20 பிளேஸ் எல்லாம் நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா IPL அண்ட் மற்ற லீக்ஸ்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அரௌண்ட் த வேர்ல்டெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. லிட்டரலி எம்எல்சியில் நம்ம நியூவாக சைன் பண்ண 4 ஓவர்சீஸ் பிளேஸுமே சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் தான். கேஷவ் மகாராஜ், ஹார்டஸ் வில்லியன், ரைலி ரூசோ அண்ட் வியான் முல்டர். லாஸ்ட் இயர் எங்களோட டீம் வந்து ஆஃப் த பேஸில் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆஃப் த ட்ராக் எங்களால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நான் கையை தூக்கி சொன்ன முதல் ஆளும் நான் தான் அப்படின்ற மாதிரியுமே அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ், நாங்கள் வந்து இப்போ குவிக்காக வந்து அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி நாங்கள் வந்து பெட்டரான பிளேயர்ஸ் இந்த ஆப்ஷனில் பிக் பண்ணியிருக்கோம். யங்கர் பிளேஸ்க்கு போயிருக்கோம். அதனால் இந்த குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் மேலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. தென் சேப்பா கூட டிரான்சிஷனுக்கு நாங்கள் அடாப்ட் ஆகாததுமே ஒரு பெரிய பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஒரு லாஸ்ட் 5 to 6 இயர்ஸில் சேப்பாக் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிருக்கு. நாங்கள் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஒரு குட் விக்கெட்டாக இருக்க போகிறது. எங்களோட கேம் பிளானை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் டைப் ஆஃப் பிளேஸ்மே அதுக்காக மாற்றிருக்கோம் அப்படின்னு ஃபிளமிங் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற மாடர்ன் டே T20 கிரிக்கெட்டில் ஃபிளமிங்கோட ஓல்ட் ஸ்கூல் அப்ரோச் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அதை லேட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. 2025 மெகா ஆப்ஷன்லேயே இதை ரிலீஸ் பண்ணி கரெக்டான பிளேஸை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நிலைமையில் சிஎஸ்கே இருந்திருக்க மாட்டாங்க. என்னதான் சிஎஸ்கே இந்த சீசனில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மேட்சஸை வின் பண்ணலனாலும் கண்டிப்பாக அவங்களோட பேட்டிங் அப்ரோச்சில் ஒரு மாற்றம் பார்க்க முடியுது. லாஸ்ட் RCB கேமில் 250 அப்படிங்கிற ஒரு பிக் டோட்டலுக்கு கிட்ட வந்தாங்க. விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் இருந்தால் கண்டிப்பாக சேஸ் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் 16th ஓவர் வரைக்குமே சிஎஸ்கே தான் சேஸில் ஆடாக இருந்தாங்க. ஸோ இன்கேஸ் விக்கெட்ஸ் மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே அந்த மேட்சை வின் பண்ணியிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக சிஎஸ்கே கிட்ட ஒரு யங் டீம் இருக்கிறதுனால இட்ஸ் டேக்கிங் a bit of time to settle ஃபிளமிங் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இதுதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னைக்கு சிஎஸ்கே DC மேட்ச் நடக்க போகிறது. ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. நாளைக்கு உங்களை ரிவ்யூ வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.